Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ஸ்டாண்டர்ட் 10th சயின்ஸில் யூனிட் நம்பர் 4 எலக்ட்ரிசிட்டியில் சால்வ்டு ப்ராப்ளம் பேஜ் நம்பர் 43ல் இருக்கிற சால்வ்டு ப்ராப்ளம் நம்பர் 1 வந்து நம்ம பார்க்க போகிறோம். கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு பல்ப் இருக்குது, அந்த பல்பில் வந்து எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் வந்து ஃப்ளோ ஆகுதுன்னா 12 கூலும், எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் டைம்லனா 5 செகண்ட்ஸில் வந்து ஃப்ளோ ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் கரண்ட் வந்து அந்த பல்பு மூலமாக பாஸ் ஆகிருக்கு, அதாவது ஃப்ளோ த்ரூ ஆகிருக்குங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நான் இங்கே கிவன் எழுதிக்கிறேன். கிவனில் வந்து எனக்கு கியூவோட வேல்யூ, அதாவது எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் வந்து பாஸ் த்ரூ ஆகிருக்குன்னா எனக்கு 12 கூலும்னுட்டு எனக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்தது எனக்கு டைம் டீயோட வேல்யூ எனக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5 செகண்ட்ஸ்னு எனக்கு கொடுத்துருக்காங்க. என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா, எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகிருக்குங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஃபார்முலா ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன். ஃபார்முலா எனக்கு கரண்ட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன, I is equal to Q/T. அதான் வந்து எனக்கு ஃபார்முலா. இங்கே Qவோட வேல்யூ 12 கூலும் கொடுத்துருக்காங்க, Tயோட வேல்யூ 5 கொடுத்துருக்காங்க. அதை நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்படின்னா எனக்கு 12 டிவைடட் பை 5. இப்போ நான் இதை 5 டேபிளில் வந்து கேன்சல் அவுட் பண்ணுறேன். அப்படின்னா இது எனக்கு 5 1s 5 2s 10, மீதி எனக்கு 2 இருக்கும். பாயிண்ட் வைக்கிறப்ப எனக்கு 20 ஆகும். அப்படின்னா 5 4s 20ன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கு. அப்படின்னா எனக்கு கரண்ட்டோட வேல்யூ எனக்கு 1.4 வந்திருக்கு. கரண்ட்டோட SI யூனிட் வந்து எனக்கு ஆம்பர். அதனால் எனக்கு I is equal to 2.4 ஆம்பர்னுட்டு கிடச்சிருக்கு. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. தேங்க்யூ.